இன்ஸ்டண்ட்டாகவே முகத்தில் இருக்கக்கூடிய அந்த நாள்பட்ட டேனை ரிமூவ் பண்ணி முகத்தில் உள்ள போஸை கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டீடான் பீட்ரூட் ஃபேஸ் பேக் பவுடர் வீட்டிலே எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு டீடான் பவுடராக மட்டும் இல்லாமல் நாள்பட்ட அந்த கருந்திட்டுக்கள் சொல்லக்கூடிய மெலாஸ்மா, பிக்மெண்டேஷன், கரும்புள்ளி இதை எல்லாத்தையுமே படிப்படியாக மறைய செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இது செய்யறதுக்கு மசூர் தால் சொல்லக்கூடிய சிவப்பு துவரம்பருப்பு 50 கிராம், உளுந்து 25 கிராம், பச்சைப்பயிறு 20 கிராம், கடலைப்பருப்பு 10 கிராம், ஃப்ளாக்ஸீட்னு சொல்லக்கூடிய ஆளி விதை 5 கிராம், பூலாங்கிழங்கு 5 கிராம், பாதாம் பருப்பு 9லிருந்து 10, அதிமதுரம் 10 கிராம், கொண்டைக்கடலை 10 கிராம், மஞ்சிஸ்தா 10 கிராம், ஆலமரப்பட்டை 10 கிராம், வேப்பிலை 5 கிராம், செம்பருத்தி பூ 5 கிராம், ரோஜா இதழ்கள் 5 கிராம், பதிமுகம் 5 கிராம், முல்தானி மட்டி 5 கிராம், வெட்டிவேர் 5 கிராம். இது கூட நீங்கள் சந்தனம் கிடைச்சதுன்னா 5 கிராம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்ல ஒரு முறை காய வச்சுருங்க. உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் இல்லைனா ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்கும். 20 கிராம் பீட்ரூட் பவுடர் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே மிக்சியிலே அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் அதிக அளவில் அரைக்கிறீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா நைஸான பவுடராக அரைச்சிக்கோங்க. இது நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். 8 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எங்களால் ரெடி பண்ண முடியாது, இந்த பொருள்லாம் எங்களால் தேடி கண்டுபிடிச்சி வாங்க முடியாது, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் ரெடி பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் ஜோஸ் ஆர்கானிக்கினுடைய பீட்ரூட் மஞ்சிஸ்தா ரோஸ் ஃபேஸ் பேக்கு. இது நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்லையோ இல்லை வாட்ஸ்அப் நம்பர்லையோ போய் வாங்கிக்கலாம். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மேலே ஃப்ளிப்கார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கலாம். இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும்னா, இதிலிருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே காய்ச்சாத பால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காய்ச்சாத பால் பயன்படுத்தும் போது இன்ஸ்டண்ட்டாகவே டேனை ரிமூவ் பண்ணி நல்ல முகத்தை பிரைட்டாக க்ளோவாக காட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் ஃபஸ்ட்டு விடுங்க. லைட்டாக ஈரத்தன்மையாக தான் இருக்கும் ஃபேஸில். அப்போ கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ணி விடுங்க ஃபேஸை. ரொம்ப நேரம் மசாஜ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் 10 நிமிஷம் ஃபேஸில் விட்டுருங்க அந்த பேக்கை. அடுத்ததாக ரொம்ப காய விடாதீங்க, முகத்தை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணும்போது சோப்பு, ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்சால் நீங்கள் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குங்குமாதி ஆயில் கூட அப்ளை பண்ணலாம். அந்த ப்ராடக்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க எல்லா பொருட்களுமே உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸ்கின்னை ரொம்பவே சப்புல் அண்ட் சாஃப்டாகவும் அந்த தோல் சுருக்கங்களையும் நீக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். முகத்தில் அடிக்கடி வரக்கூடிய அந்த பருக்களையும் குறைக்க உதவும். முகத்தை நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றுறதுக்கும் உதவியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.